ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி அக்ஷய திருதி எல்லாருக்கும். இன்றைக்கி எங்கள் சமையல் வாழைப்பூ பிரியாணி. இந்த வாழைப்பூ பிரியாணி எப்படி பண்ணணுன்னா, வாழைப்பூவை ஆஞ்சி கல்லெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தனியாக அதை வேக வச்சுக்கணும், உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் வானலியில் அந்த வெங்காயம் நறுக்கி ஸ்லைஸாக நறுக்கி அதை வதக்கிட்டு, அதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை அப்புறம் புதினா இலை போட்டு அதையும் வதக்கி, தக்காளியை 1 2 அரைச்சி அதில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் காரப்பொடி தனியா பொடி கொஞ்சம் கரம் மசாலா பொடி அதை போட்டுட்டு, உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, அப்புறம் பாஸ்மதி ரைஸை தனியாக வெந்து வச்சுக்கணும். அதோடு சேர்த்து கலந்து கொஞ்சம் இறக்கும்போது தயிரையே விட்டு, அந்த பாஸ்மதி ரைஸ் கலக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயிரையே விட்டு கலந்துட்டு, அதுக்கப்புறம் அது பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தால் பண்ணியிருக்கேன். கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு, வெங்காயம் வதக்கி பச்சை மிளகா வதக்கி கொஞ்சம் இஞ்சி துண்டையும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளியை வதக்கி சிறுபருப்பை வெந்து அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதில் விட்டு உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டுட்டு இறக்கணும். அதுக்கு மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா தொட்டுக்கிறதுக்கு வடாம் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் மெனு. தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.